ஆயுதப் படைகளின் தலைமைத் தளபதி யார்? கேள்வி 6. இந்திய அரசியலமைப்புச் சட்டம் 53(2) இன் படி நாட்டின் முப்படைகளின் தலைமைத் தளபதியாக குடியரசுத் தலைவர் விளங்குகிறார். அவர் போர் அறிவிப்பு மற்றும் அமைதி உடன்படிக்கைகளை மேற்கொள்ளும் அதிகாரம் கொண்டவர். பிரிவு 29 இன் கீழ் என்ன பாதுகாக்கப்படுகிறது? பிரிவு 29 என்பது சிறுபான்மையினர் தங்களின் தனித்துவமான மொழி, எழுத்து வடிவம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமையை வழங்குகிறது. இது மதம் மற்றும் மொழி சார்ந்த சிறுபான்மையினர் இருவருக்கும் பொருந்தும். மத விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் பிரிவு 26 இன் கீழ் வருகிறது. உயர் நீதிமன்றத்தில் இருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு எந்த வகையான வழக்குகளை மேல்முறையீடு செய்யலாம்? இந்திய அரசியலமைப்பின் 132, 133 மற்றும் 134வது விதிகளின்படி உச்ச நீதிமன்றம் உரிமையியல், குற்றவியல் மற்றும் அரசியலமைப்பு சார்ந்த அனைத்து மேல்முறையீடுகளையும் விசாரிக்கும் அதிகாரம் கொண்டது. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களாட்சி எங்கு தொடங்கியது? சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பண்டைய கிரேக்கத்தின் ஏதென்ஸ் போன்ற நகர மாநிலங்களில் நேரடி மக்களாட்சி முறை முதலில் தோன்றியது. டெமோக்ரசி என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து உருவானது. இதன் பொருள் மக்களின் ஆட்சி என்பதாகும். பண்டைய இந்தியாவில் கனசங்கங்கள் இருந்த போதிலும் நவீன மக்களாட்சியின் வேர்கள் கிரேக்கத்திலேயே அடையாளம் காணப்படுகின்றன. இந்தியாவில் வேலைவாய்ப்பு தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள அமைப்பு எது? இந்தியாவில் வேலை தேடுபவர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ளவும், வேலைவாய்ப்பு தகவல்களை பெறவும் வேலைவாய்ப்பு அலுவலகம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் செயல்படுகிறது. இது தேசிய வேலைவாய்ப்பு சேவையின் கீழ் இயங்குகிறது. விற்பனை அல்லது கடத்தலை தவிர குழந்தைகள் உரிமை பெற்றுள்ள வேறு எந்த வகையான சுரண்டல் குறிப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பின் 24வது பிரிவு 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகள் அல்லது அபாயகரமான வேலைகளில் ஈடுபடுத்துவதை தடை செய்கிறது. இது சுரண்டலுக்கு எதிரான அடிப்படை உரிமையின் ஒரு முக்கிய அங்கமாகும். வழங்கப்பட்ட உரையிலிருந்து அச்சு ஊடகத்திற்கு ஒரு உதாரணம் என்ன? இதழ்கள், ஜர்னல்ஸ் காகிதத்தில் அச்சிடப்பட்டு தகவல்களை பரப்புவதால் அவை அச்சு ஊடகத்தின் கீழ் வருகின்றன. இவை குறிப்பிட்ட கால இடைவெளியில் வெளியிடப்படும் அறிவு சார்ந்த பதிவுகளாகும். வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கும் சுஷ்மா ஸ்வராஜ் வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் புது டெல்லியில் அமைந்துள்ளது. இது 1986ஆம் ஆண்டு இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகளின் திறன்களை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் அனுபவிக்கும் தரம் என்ன? ஒரு கேபினட் அமைச்சர். நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவருக்கு ஒரு கேபினட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து, ஊதியம் மற்றும் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. 1977ஆம் ஆண்டின் சட்டத்தின்படி இந்த அங்கீகாரம் சட்டப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டது. 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி விக்டோரியா மகாராணியால் வழங்கப்பட்ட கடித காப்புரிமைகள் மூலம் எந்த உயர் நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன? 1861ஆம் ஆண்டு இந்திய உயர் நீதிமன்ற சட்டத்தின்படி 1862-இல் கல்கத்தா, பம்பாய் மற்றும் மெட்ராஸ் ஆகிய 3 இடங்களில் உயர் நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. இவை இந்தியாவின் பழமையான மற்றும் முதன்மையான உயர் நீதிமன்றங்களாகும். எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.